கரூர் துயர சம்பவத்திற்கு காவல்துறையின் அலட்சியமே காரணம் என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணையில் அனைத்து உண்மைகளும் தெரியவரும் எனவும் நம்பிக்கை. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசும் காவல்துறையும் தான் இதுக்கு பொறுப்பு. உளவுத்துறை செயல்படவில்லை, காவல்துறை சரியாக செயல்படவில்லை. அவங்க நினைச்சாங்க யார் இறந்து போனால் என்னங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்தாங்க தவிர மக்களுடைய நலனை கருதி தமிழக இன்றைய காவல்துறை இல்லை. நிச்சயமா சிபிஐ விசாரணை முடிவில் ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். இது ஒரு விபத்து தான், இது நெரிசலில் ஏற்பட்ட சாவுகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிஜேபி எப்படி இதில் சதி இருக்குன்னு பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவர் சதி இருக்குன்னு பேசுறாரு, இதில் உள்ள வந்து ரவுடிக்கு வந்திருக்காங்கன்னு பேசுறாரு. அப்புறம் எதிர்கருத்து ஆதாரத்தமாக எடுத்து வச்ச உடனே நான் வெளிநடப்பு செய்யறேன்னு வெளிநடப்பு செய்யறாரு. அப்போ இது எல்லாம் எதை காட்டுகிறது? ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த சம்பவத்தை கொண்டு அரசியல் செய்து மக்கள் மனங்களை மாற்றி எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி இங்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்பதற்கான உதாரணம் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு நயினா நாகேந்திரனுடைய உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோன்று பிஜேபியினுடைய ஹேமா மாலினி குழுவினுடைய வருகை, இன்னைக்கு RSS வழக்கறிஞர் பெருமக்கள், பிஜேபி வழக்கறிஞர் பெருமக்கள் பாயாசமா என்றெல்லாம் கேட்ட தவக கட்சி அவர்களைத்தான் வழக்கறிஞராக நியமித்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதுபோன்று இன்னும் பல உண்மைகள் வெளிவர இருக்கிறது. விஜய் யார் சொல்லி கட்சி தொடங்கினார், யார் அவரை இயக்குகிறார், எப்படி அவருக்கு இந்தியா முழுக்க பறந்து செல்வதற்கு விமான அனுமதி அளிக்கப்படுகிறது, சிறப்பு விருந்தினர் அறை வரைக்கும் அவருடைய கார் உள்ளே சென்று இறங்கி விமானத்தில் ஏறுவதற்கு எப்படி அனுமதிக்கப்படுகிறது, அவருக்கான YZ பாதுகாப்பு எப்படி வழங்கப்படுகிறது, அன்றைக்கு சம்பவம் நடந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அவர் வீட்டுக்கு துணை ராணுவ படை எப்படி கூடுதலாக குவிக்கப்பட்டது, இது எல்லாம் பார்க்கின்ற போது இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாரும் முனையளவும் அவரை பாரதிய ஜனதா இயக்குகிறது. குறிப்பாக திமுக என்கிற அரசியல் கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக சனாதன சங்கிகள் மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறார்கள். அதற்கு விஜய் அவர்களை பலிகாடாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர் தெரிந்து இதற்கு உடன்படுகிறாரா அல்லது தெரியாமலா உடன்படுகிறார்கள் என்றெல்லாம் விவாதம் இருக்கிறது. நான் சொல்கிறேன், அவர் எல்லாவற்றையும் தெரிந்துதான் உடன்படுகிறார். இந்த சம்பவம் நடந்த போதே 2 உடல்களை தூக்கி செல்கிறார்கள். அவர் அதை பார்த்துவிட்டு பார்க்காத மேல் பேசிக்கொண்டே இருக்கிறார்.